லஞ்சத்தையும் ஊழலையும் ஏன் ஒழிக்க முடியல? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. விஓஓ ஆஃபீஸுக்கு போனால் ஒரு 500 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் சிட்டு அடங்கலெல்லாம் வாங்க முடியும். தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா ஒரு 5000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணணும். அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்குறதா இருந்ததுன்னா லட்சங்களில் செலவாகும். ஒரு மினிஸ்டரை போய் பார்க்குறதா இருந்ததுன்னா பல லட்சங்கள்லேருந்து கோடிகள் வரைக்கும் உங்களுடைய தேவைகளை பொறுத்து செலவாகும். அப்படின்னு ஊழல் மலிஞ்சு கிடக்குது. கல்வி நிலையங்களில் இன்னும் நிறைய பணங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா எல்கேஜிக்கெல்லாம் 1,00,000 ரூபா வாங்குறாங்க, சில ஸ்கூலில் 50,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? மேல் மட்டத்து வரைக்கும் இந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வி தாளாளர்கள் பணம் கொடுத்தாகணும். அந்த பணமெல்லாம் கடைசியில் நம்ம தலையில் தான் விடியுது. ஸோ ஊழலும் லஞ்சமும் எங்கே ஆரம்பிக்குது தெரியுங்களா? வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், ஃப்ராங்காக சொல்கிறதா இருந்தால், ஒரு தமிழ்நாட்டினுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு எனக்கு இவ்வளோ வேணும்னு அவர் அமைச்சர் அதாவது முதலமைச்சர் சொல்கிறதுக்கப்புறம் அவர் கீழே உள்ள துறை அமைச்சருக்கு கீழே சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் வட்டம் செயலாளர், கடைசியில் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, ஆர்டிஓ, வட்டாட்சியார், விஓஓ வரைக்கும் மேலேருந்து வரக்கூடிய உத்தரவு பாயறதுனால கீழே வரைக்கும் லஞ்சங்கள் வருது. ஸோ எங்கே இது ஆரம்பிக்குது? தலையில் ஆரம்பிக்குது. ஒரு மருத்துவ சீட்டு வாங்குறதுக்கு இன்றைக்கி 50 லட்சம் 60 லட்சம் செலவாகுது. 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்துட்டு வர மருத்துவர் எவ்வளோ பணம் வாங்குவார்? உங்கள்கிட்ட 50 ரூபா வாங்குவாரா? அவர் 500 ரூபா வாங்கினா தான் அவருக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு ஆசிரியர் பதவி, ஒரு தலைமை ஆசிரியர் பதவிக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. ஒரு துணைவேந்தர் பதவிக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு, ஒரு போலீஸ் வேலைக்கு, ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் இன்றைக்கி பணம் கொடுத்தா தான் இன்றைக்கி அந்த வேலையே கிடைக்கிது. அவன் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா சம்பாரிச்சதை கொண்டு போய் 50 இல்லை 100ன்னு கட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ளே போனால் அங்கே மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு தான் மறுபடியும் அந்த பதவி கொடுக்குறாங்க. இது ஒரு கேவலமான நிலை இல்லையா? திறமைக்கு மதிப்பே இல்லை. திறன் மேம்பாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் திறமைக்கு மதிப்பே இல்லை. லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். முதல்ல நல்ல மனசு இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? முதலமைச்சர்கிட்ட இருக்கணும். முதலமைச்சர் ஒழுங்காக இருந்தால் துறை அமைச்சர்களை ஒழுங்காக வச்சுருப்பார். துறை அமைச்சர்கள் ஒழுங்காக இருந்தால் அவர் கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர், மறுபடியும் அவர் கீழே துறை செயலாளர் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், வட்டாட்சியாளர், ஆர்டிஓ, விஏஓ இவங்க எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. மேலே கரெக்டாக இல்லாதனால கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால இது எப்போதுமே சரி கட்ட முடியாது. எப்போ சரி கட்ட முடியும்? தலைமை என்னைக்கு மனசாட்சி பிரகாரம் வேலை செய்தோ, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அன்னைக்கு தான் ஊழலை ஒழிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இது நிரந்தரமான உண்மை. அது வரைக்கும் ஊழல் லஞ்சம் ஒழியவே ஒழியாது. நம்ம தான் பிச்சைக்காரன் ஆகிட்டே இருக்கணும்.